அல்லாஹு தஆலா ஏழைகளுக்கெல்லாம் இதை கடமையாக்கலை. இப்போ ஜிஎஸ்டின்னா ஏழை பணக்காரன் எல்லாருமே நம்ம கட்டுறோமா இல்லையா? எல்லாரும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா? ஜகாத் என்பது எல்லோருக்குமானது அல்ல. யார் வசதியானவர்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஜகாத் என்பது கடமை. அல்லாஹ் சொல்கிறான், கைலா யகுன தூலத்தம் பைனல் அக்னியாஇ மின்கும், பணக்காரங்களுக்கு மத்தியிலே இந்த செல்வம் சுற்றி சுற்றி வரக்கூடாது. அவங்க மாத்திரமே வளர்ச்சியோட இருந்தால் போதுமா? ஏழைகள் சர்வ சாதாரணமாக சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்களே, உடுத்த உடை இல்லாமல் இருக்காங்களே, உண்ண உணவு இல்லாமல் இருக்காங்களே, இருக்க இடம் இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் தங்கி இருக்கிறாங்களே, அவர்களுக்கான ஏற்பாடு என்ன? இந்த இஸ்லாம் சொல்லித் தருகிற வழிமுறை ஜகாத். அது சரியாக பங்கிடப்படுமையானால் இங்கே ஏழைகள் வறிய நிலைக்கு தள்ளப்பட மாட்டார்கள். ஏதோ உண்பதற்கு உணவு அவங்களுக்கு கிடைச்சி போயிடும், ஏதோ உடுத்த ஒரு உடை அவங்களுக்கு கிடைச்சி போயிடும், ஏதோ இருக்க இடம் அவங்களுக்கு கிடைச்சி போயிடும். அதற்கான வழிகாட்டுதலை தான் இந்த ஜகாத் என்பது நிர்ணயம் செய்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், சதக்கா என்பது நம்ம இறக்கப்பட்டு கொடுக்கறது. என் கையில் இருக்கிறத 150 நான் எடுத்து இறக்கப்பட்டு கொடுக்கறது, கஷ்டப்படுறாங்களேன்னு கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாட்டை வாங்கி கொடுக்கறது, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறது, இது சதக்கா. ஜகாத் என்பது உலகத்திற்கான பாடம் சொல்லி தருகிறது. என்ன தெரியுமா? ஜகாத் என்பது நீங்கள் இறக்கப்பட்டு கொடுக்கறது கிடையாது. நான் ஜகாத் கொடுக்க தகுதியுடையவனா இருக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன், நீங்கள் பணக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏழைகளுடைய ரைட்ஸ் இருக்குது, ஏழைகளுடைய பங்கு இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அது ஏழைகளுக்கான பொருளை நீங்கள் வச்சிருக்கிறீங்க, அதை நீங்கள் கொடுத்து ஆக வேண்டும், அது உங்களுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஏழைகளுடையதை கொடுக்கிற பொழுது அது இரக்கமாக ஆகாது. காரணம், அவங்களுக்குரிய உரிமையை நீங்கள் கொடுக்குறீங்க. எனக்குரிய சம்பளம் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அது இறக்கப்பட்டு கொடுக்கறது கிடையாது, அது என்னுடைய உரிமை. அதுபோன்றுதான் ஜகாத் என்பது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, தவிர அது இரக்கம் காட்டுறதுக்கு அங்கே வேலை இல்லை. அது சதக்காவோட தான் அது வரும். ஆக ஜகாத் என்பது நம்ம வாங்கையில் ஜகாத்தை வாங்குறோமே அப்படின்னு ஜகாத்துக்குரியவர்கள் மனக்கசப்போட வாங்க தேவையில்லை, கொடுக்குறவங்க அதிகார தோரணையோட கொடுக்கவும் தேவையில்லை. காரணம், அது ஏழைகளுடைய பொருளாதாரம், அது அவர்களுக்கு குறித்தான பொருளாதாரம் என்பதை